வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெருது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 149 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 149 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 149 ஆஃப் IPCயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சட்டவிரோதமான கும்பலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணியாச்சுன்னா தனித்தனியாக அவங்க குற்றம் செய்தவராகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு 5க்கும் மேற்பட்ட நபர்களோ அல்லது ஒரு குழுவாக சேர்ந்தோ ஒரு குற்றச்செயல் செய்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அந்த குற்றச்செயலுக்கான பனிஷ்மெண்ட் பெறுவாங்க அப்படிங்கிறத அந்த செக்ஷன்ல சொல்றாங்க. அந்த குற்றத்தோட தன்மையை பத்தி தெரிஞ்சிருந்தும், இது குற்றச்செயல் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தும் அந்த குற்றச்செயலை செய்வதற்காக அசம்பிள் ஆகி அன்லாஃபுல், அதாவது சட்டவிரோதமாக ஒரு கூட்டமாக அசம்பிள் ஆகி அந்த குற்றச்செயலை செய்துட்டாங்கன்னா, அந்த அஃபென்ஸ் கமிட் ஆயிடுச்சுன்னா, அந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தண்டனை உண்டு அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. ஒரு கூட்டமாகவோ ஒரு கும்பலாகவோ சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு குற்றச்செயலை செய்தாலும் அந்த பொதுவான குற்றச்செயலுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு நபர்களும் தண்டனைக்குரிய குற்றம் செய்தவராக கருதப்படுவர். இதுதான் செக்ஷன் 149 ஆஃப் IPCல டீட்டெயிலாக சொல்றாங்க. இந்த செக்ஷன்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு குற்றச்செயல், அதாவது எந்த அளவுக்கான குற்றச்செயல் ஏற்பட்டதோ அந்த குற்றச்செயலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையலும் வித்தியாசப்படும். அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டும், அது காக்னைசபிளாக இருக்கலாம், நான் காக்னைசபிளாக இருக்கலாம், பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கலாம், நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கலாம். எந்த குற்றச்செயல் நடைபெறுகிறதோ அந்த குற்றச்செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாசிஃபிகேஷன் மாறும். ட்ரையல் மேஜிஸ்ட்ரேட் லெவல் கோர்ட்டா இல்லை செஷன்ஸ் ட்ரையலா அப்படிங்கிறது அந்த குற்றச்செயலை பொறுத்து மாறுபடும். அந்த குற்றச்செயலானது பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேஜிஸ்ட்ரேட் லெவலில் ட்ரையல் நடக்கும். செஷன்ஸ் அஃபென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும். அது அந்த குற்றச்செயலை பொறுத்து அமையும். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸை பாருங்கள். நோட்ஸை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்திய தண்டனை சட்டம் பற்றி ஏதாவது உங்களுக்கு புரியலை, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எல்லாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.